மத்திய பட்ஜெட் உரையில் நிர்மலா சீதாராமன் சொன்ன திருக்குறள் 2025-26 மத்திய பட்ஜெட் உரையில் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வானோக்கி வாழும் உலகமெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்ற குறளின் அடிப்படையில் வருமான வரி தொடர்பான அறிவிப்புகள் இருக்கும் என்றும் சொல்லியுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசினார். செங்கோன்மை அதிகாரத்தில் வரும் குறளை எடுத்துக்கூறி முக்கிய அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டார். அதாவது, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆற்றிய பட்ஜெட் உரை 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் வரை நீடித்தது. புதிய வருமான வரி சட்ட மசோதா அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்படும் என்று அறிவித்த நிதியமைச்சர், ஏற்கனவே உள்ள வருமான வரி செலுத்தும் நடைமுறையை மேலும் எளிமையாக்கும் வகையில் புதிய சட்ட மசோதா இருக்கும் என்றும் கூறினார். புதிய மசோதா வரி செலுத்துவோர் புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசிய அவர், வானோக்கி வாழும் உலகமெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்ற குறளின் அடிப்படையில் வருமான வரி தொடர்பான அறிவிப்புகள் இருக்கும் என்றும் சொல்லியுள்ளார். இந்த வானோக்கி வாழும் உலகமெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்பதற்கு மு. வரதராசனர் விளக்கமும் அளித்திருக்கிறார். மேலும் தனிநபர் வருமான வரி தொடர்பான அறிவிப்புகள் நடுத்தர வர்த்தகத்தினருக்கு நிவாரணம் வழங்குவதில் கவனம் செலுத்துவதாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டார். மேலும் 2025 பட்ஜெட்டில் ரூபாய் 12 லட்சம் வரை வருமான வரி விலக்கு அளிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு வாடகைக்கான TDS உச்சவரம்பு ரூபாய் 6 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் 2 வீடுகள் வைத்திருப்பவர்களுக்கு வருமான வரியில் சலுகை பெறலாம் என்றும் கூறியுள்ளனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.